ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அந்நியன் இருப்பாங்க, ஒரு அம்பி இருப்பாங்க, ஒரு ரெமோ இருப்பாங்க. அது எந்தெந்த இடத்துல எப்படி வெளிப்படுறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு, 2ல் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்ருன்னு ஏதாவது ஒரு சில இன்சிடெண்ட்டை பார்க்கும்பொழுது அந்நியன் வந்து வெளிப்பட்டுருவார். அதாவது யாருன்னா ஒரு கோவமா பேசினாலும் பிடிக்காது. ஏன்னா இவங்களே ஒரு கோவக்காரங்க. எதனா ஒரு தப்பு நடந்தா சர்ருன்னு வந்து அந்நியன் வெளியே வந்துருவாரு அவங்களுக்கு. இதுவே வந்து லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க, 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கவங்க, 12ல சுக்கிரன் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரெமோவாவே இருப்பாங்க. யார் யார்கிட்ட என்னென்ன டைலாக் பேசுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. அவளே ஜாலியா இருப்பாங்க. லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுவும் 12ல சுக்கிரன் இருக்கவங்க சொல்லவே வேண்டாம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க லைஃப்ப ஜாலியா. ஸோ இது வந்து அம்பின்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில வந்து குரு இருக்கிறவங்களுக்கும், 9ஆம் பாவத்தில குரு தொடர்பில் இருக்கவங்களுக்கும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், தர்மம்னு இருப்பாங்க. ஸோ நமக்குள்ள பல கேரக்டர்கள் இருக்கும். குறிப்பா இந்த 3 கேரக்டர்கள் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ நமக்குள்ள வந்து அந்நியன் இருக்காரா, ரெமோ இருக்காரா, அம்பி இருக்காங்களா அப்படின்றது நம்மளுடைய கட்டத்தை பார்த்தே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இந்த மாதிரி கேரக்டர் ஆனவங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த கிரகங்கள் வந்து அந்தந்த பாவத்தில் இருக்கும். அதோட காரகத்துவமான விஷயங்கள் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஸோ ஜோதிடத்தை வந்து இந்த கோணத்திலே நம்ம வந்து பார்த்து ப்ரெடிக்ஷன் எடுக்கலாங்க. நம்மள்கிட்ட தைரியம் அதிகமாக இருக்குது, வீரம் அதிகமாக இருக்குன்னா செவ்வாய் பலமாக இருக்குது. ரொம்ப ஒரு பயமா இருக்கு. எப்பவுமே எத பார்த்தாலும் ஒரு பயமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, அங்க வந்து சந்திரனுடைய, சூரியனுடைய, ராகு, கேதுக்கள் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி கூட வந்து ரொம்ப பயந்த ஒரு சுபாவமான ஒரு குணம். அதாவது தயக்கம். தயங்கி, தயங்கி, தயங்கி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம ரொம்ப தயக்கத்திலேயே இருப்பாங்க. சனியோட காரகத்துவமான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சனியே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். ஸோ ஜோதிடத்தில வந்து நாம என்ன கேரக்டரா இருக்கோம் அப்படின்றத, நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு இது எல்லாமே வச்சு கிரகங்கள் இந்தந்த அமைப்பில இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம ஜாதகத்தில் இல்லாதது வந்து வெளியே இருந்து புதுசாக ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எல்லாமே கட்டத்தில் அமைஞ்ச அப்படி தான் நம்மளோட குணாதிசயங்களும் இருக்கும். ஸோ இது போன்ற நுணுக்கமான விஷயங்களையும் நாம் அறிஞ்சு பலன் சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் அம்பியா, ரெமோவா, அந்நியனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலமும். சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.